ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரி குயின் கேமிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஐஸ்கிரீம் சாப்டர் 2ஓட கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம எப்பயும் போல் நார்மல் மோடில் தான் விளையாட போகிறோம். ஓகே, வாங்க போகலாம். இதில் 3 அட்டம்ஸ் இருக்கான். நார்மலாக ஐஸ்கிரீம் 1ல் அட்டம்ஸ் கிடையாது. இங்கே ஏற்கனவே பெட் இருக்குது, பெட்ஷீட்டு ஏற்கனவே போட்டு தான் இருக்குது. ஆனால் தனியாக பிளாங்கெட்னு இருக்குது. இது என்ன பக்குன்னு தெரில. ஓகே, விண்டோ ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது என்ன? சீக்கிரம் ஐஸ்கிரீமை கொடு என் கையில். ஹே ஜே, நீ விளையாட வரியா? சீக்ரெட் லேயரில் பாய்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. என் அண்ணன் வேறு என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னான். எப்படியா இருந்தாலும் அது சிரிப்பாக தான் இருக்கும். ஐயோ, அப்பயே சொன்னேன் இவன்கிட்ட ஐஸ்கிரீம் வாங்காதீங்க, இவன் ஒரு திருட்டு பையன் அப்படின்ட்டு. எவன் கேட்டான்? அண்ணனும் தங்கச்சியும் போய் ஒரே ஐஸ்கிரீம்காரங்கிட்ட மாட்டி மாட்டி நம்ம உயிரை வாங்குறாங்க. இந்த வாட்டி இந்த லூஸை நம்ம தான் காப்பாற்றணும் போல். ஓகே, நம்ம பிளாங்கெட்டில் தான் இறங்கி கீழே போனோம் போல், அதனால் எடுத்து போட்டாச்சு. எப்பயும் போல் ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு கீழே இறங்கிட்டோம். ஓகே, இன்றைக்கி இந்த ஐஸ்கிரீம் எனக்கு மண்டை உடைய போகுது காய்ஸ். வாடா. ஐயோ, குறி தப்பிருச்சு. ஓ ஷிட், வேஸ்ட் பண்ணிட்டோம் காய்ஸ். ஒரு கல்லே வேஸ்ட் பண்ணிட்டோம் காய்ஸ். முடிஞ்சிச்சு. இல்லை நம்ம பின்னாடி போய் மேப் எடுத்துடலாம். ஐயோ, சவுண்டு போட்டேன், வந்துட்டான். போடா டேய் தலையாட்டி. ஓகே கைஸ், நம்ம மேப் எடுத்துன்னு இந்த வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாலுக்கு தான் போக போகிறோம். அங்கே தான் நிறைய வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கேண்டில் எடுக்க வேண்டியது இருக்குது, அதனால் கேண்டில் எடுத்துடலாம். ஏதோ கட்சின் வருது, பார்ப்போம் என்ன கட்சின்ட்டு. இது ஏதோ சொல்கிறாங்க, மார்ச் 1954 ராடுன்னு நினைக்கிறேன். இது அப்பா எவ்வளோ குண்டாக இருக்கான் பாருங்களேன். அவன் ஏதோ சொல்கிறான், எனக்கு புரியல. நான் ஏன் மற்றவங்கள விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நான் நிறைய கூட சாப்பிட மாட்டேன், அப்புறம் ஏன் நான் குண்டாக இருக்கேன்? ஆமாம், எங்கள் அப்பா ஏதோ புதுசாக ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணியிருந்தார், நான் வேறு அதை சாப்பிட்டுட்டேன், அதனால் இருக்குமோ? அதனால தான் நான் எல்லாரை விட தனியாக இருக்கேன் போல். எனக்கு இப்படி இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். ஓகே, நம்ம ஸ்டாலில் வந்துட்டோம். இந்த கதை எப்படின்னா, இவன் இவங்க அப்பாவும் ஒரு ஐஸ்கிரீம் செல்லர் தான். இவங்க அப்பா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சுருப்பார். அதை சாப்பிட்டோன்னே இவன் இவ்வளோ குண்டாயிட்டான் அப்படின்ட்டு சொல்கிறான். அதுதான் ஸ்டோரி. பட் இதை விட இன்னும் நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. இவன் வேறு இந்த பக்கம் வந்துட போகிறான், கொஞ்சம் வெயிட் பண்ணியே போவோம். இவனை காணோம், நம்ம இப்படி சுற்றிக்கிட்டு போகலாம் பார்த்துட்டு. ஆமாம், கரெக்டாக வாங்க தான் போகிறான். இவனை சின்ன வயசுலாம் குண்டு பையன் அப்படின்னு கலாச்சிருக்காங்களாம். ஐயோ, திரும்பிட போகிறான். முடிஞ்சு. அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு டூல் பாக்ஸ்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது, பிளேயர்ஸ் இருக்கான்ட்டு. ஓகே, இதில் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, பிளேயர்ஸ் இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இந்த ட்ரா இழுக்கிற சவுண்டு ராடு கேட்கும். ஓகே, இப்போ ராடு தூங்குறானா, அவனை எழுப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சீக்கிரம் கட் பண்ணிவிடுவோம். கட் மட்டும் பண்ணிடலாம். ஐயோ, எழுஞ்சிட்டான், அவ்வளோதான், பிடிச்சிருப்பான், ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. ஓகே கைஸ், நம்ம சுற்றிட்டு போய் கேண்டில் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே இந்த இடத்துக்கு வர வேண்டியது இருக்கும். பட் ஐஸ்கிரீம் 1ல் இந்த இடம் ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ 2ல் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஆனாலுமே இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, அடுத்து நம்ம சினிமாவுக்கு போக போகிறோம். இங்கே பர்ஃப்யூம் பாட்டில் தேட போகிறோம். அது கூட ஆலின் ஃப்ரெஞ்சுன்னு ஒன்று இருக்கும், அதையும் தேட போகிறோம். ஓகே, இங்கே ஏதோ போட்டிருந்துச்சு, நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிங்களான்னு தெரில. நன் கோகோலாமா. ஓகே, இந்த டூல் பாக்ஸ்லாம் இருக்கும். இங்கேயும் எல்லா டிக்கியும் ஓப்பன் பண்ணி
டூல் பாக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, பர்ஃப்யூம் கிடச்சிருச்சு. நம்ம எடுத்து நம்ம வேன் உள்ள போட்டு வச்சிடலாம். ஓகே, வந்துட போகிறான். பார்த்தீங்கன்னா பாருங்களேன், 2 வேன் வந்து நன் கோலா அப்படின்னு போட்டு நின்றுட்டுருக்கு. பொம்மை வேற பாருங்கள் கார் மேலே, சிரிப்புங்க. ஆனால் அழகாக இருக்குது. ஓகே, வரான். கொஞ்சம் பார்த்து நிதானமாகவே விளையாடுவோம். ஓகே, அங்கே படத்தை பாருங்களேன், என்ன படம் போகுதுன்ட்டு. சும்மா ஒரு சீன் வைக்கணும் அப்படின்றதுக்காக ஏதோ வச்சுருக்காங்க. பட் அது பார்த்தா என்னன்னு கூட புரிய மாட்டேங்குது. நன்னு எப்போ கொக்கோகோலா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிச்சின்னு தெரில. வேறு காப்பி ரைட்ஸ் வேறு வந்துடும் இந்த மாதிரி எதுனா பிராண்டு பேர் சொன்னான்னு நினைக்கிறேன். அடுத்த வாட்டியை நன்னு போய் நம்ம பார்த்தோம்னா நன்னுக்கிட்ட கேட்போம், நீ எப்போ கொக்கோகோலா கம்பெனி வச்சுருக்க அப்படின்ட்டு. ஓகே, இதில் தான் இருக்குது ஆலன் விரென்ச்சு. இதுக்கப்புறம் இங்கே வேலை இருக்காது. நம்ம ஒரு கிளாக் மட்டும் எடுக்க வேண்டியது இருக்குது. மற்றபடி இங்கே வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, வரானா பார்ப்போம். அந்த பக்கம்தான் போகிறான். கொஞ்சம் வெயிட் பண்ணியே போவோம். ஓகே, அவன் அப்படி தான் போயிட்டான் பாருங்க. ஆனால் அந்த எண்ணெய் தாங்க அங்கே பக்காவாக அப்படியே போட்டு கோலான்ட்டு இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா அந்த சீலாம் அந்த உண்மையான இது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னா சர்க்கஸ்க்கு தான் போகிறோம். இந்த கட் சீன்லாம் இல்லைன்னா சீக்கிரமாக இந்த கேம் டைம் கம்மியாகும். ஓகே, நம்ம சர்க்கஸுக்கு தான் வந்திருக்கோம். சர்க்கஸுக்கு பக்கத்தில் தான் இவன் வீடு இருக்கான், ராடு வீடு. இது நானே தான் கண்டுபிடிச்சேன், நான் எதையிலையும் பார்க்கல. ஓகே, நம்ம இங்கே வந்துட்டோம். நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு வீட்டில் போயிட்டு நம்ம கேட் ஃபுட் எடுப்போம். ஓகே, பர்ஃப்யூம் எடுத்துக்கலாம். அந்த கேட் ஃபுட் எடுக்கிற வீடு தான் வந்துட்டு இந்த ராடோட வீடு. ஓகே, இந்த குப்பை தொட்டியெல்லாம் சர்ச் பண்ண வேண்டியது இருக்குது. உள்ளே வந்துட்டு ஸ்பெஷல் பாஸ்ன்னு ஒன்று இருக்கும், அது நமக்கு தேவை. அப்போ தான் இந்த பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு நம்ம டோர் நாபு வந்து வாங்க முடியும். ஓகே, இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு போட்டுருச்சு. அடுத்த குப்பை தொட்டியில் வந்து தேடணும். இதில் கிடச்சிச்சு ஸ்பெஷல் பாஸு. ஓகே, நான் காட்டுறேன் கைஸ் எது அவனோட வீடு அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இது உள்ளே தான் போகணும். பர்ஃப்யூம் பாட்டில் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன், போக முடியாது அப்படின்னு காட்டுருச்சு. அவன் ஃபஸ்ட்டு இதை வரும்பொழுது தானாக அப்படி நம்மளே வந்துடுவோம். பட் டிக்கெட்டை கொடுத்துட்டு தான் உள்ளே வர முடியும். ஓகே, வேறு எனிமி க்ளோஸில் இருக்கான் அப்படின்னு காட்டுச்சு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு திரும்பி வந்து பர்ஃப்யூம் பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இவங்கிட்ட கொடுக்கணும். ஃபஸ்ட் எஸ்கேப்பில் அந்த குண்டு பையனை தான் காப்பாற்றிருப்போம். ஓகே, இந்த மைக் கிட்ட தான் கொடுக்கணும் பர்ஃப்யூம் பாட்டிலை. இவன் ஏன் இப்படி பார்க்குறான்னு தெரில. இது வேற காட்ட மாட்டேன். டாக் கொடுத்துட்டோம் கைஸ். இவன் பேர் ஜேவான், வெறும் ஜேன் தான் போட்டிருக்கு. ஓகே, இவன் கிட்ட இருக்கிற எதனா ஒரு திங்ஸ் தரேன், நீ எனக்கு அழகாக எதனா கொண்டு வந்தினா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த பர்ஃப்யூம் பாட்டில் கொடுக்குறோம். அவன் அதுக்கு இந்த நாபு தரான். ஓகே, நம்ம இதை எடுத்துகிட்டு போய் வேனில் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இது வேறு கத்திக்கிட்டே இருக்குது கைஸ். உள்ளே போகிறப்பையும் வரப்பையும் ஹெல்ப் பண்ணால் தான் இவ கூட வந்து ஆடின்னு இருக்கோம், இல்லைன்னா நம்மளுக்கு போக தெரியாதா. ஓகே கைஸ், இதோ இருக்குல்லையா அந்த எதிர்க்க அந்த பெரிய வீடு, அந்த வீடு தான் வந்து ராடோட வீடு. ஓகே, இது உள்ளே போக வேண்டிய வேலையும் இருக்குது. இவன் வேறு எங்கே இருக்கான்னு தெரில ராடு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போவோம். ஓகே, வேறு காணுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, நம்ம சவுண்டு போட்டிருக்கோம், இது உள்ளே வருவானா தெரில. 2வது சவுண்டு போடுவோம். இந்த கேண்டில்ஸ் எங்கே வைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், நம்ம வெயிட் பண்ணுவோம், ஏன்னா அவன் வந்தால் தான் வேலை. இந்த இடத்துல மோஸ்ட்லி வந்துட்டோன்னாவே அவன் வீட்டுக்குள்ளே தான் இருப்பான். நமக்கும் அந்த வீட்டுக்குள்ளே தான் வேலை அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். வர காணோம், எங்கே இருக்கான்னு வேறு தெரில. மேலே தான் கைஸ் நின்றுட்டுருக்கான். ஸ்டக் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். இந்த சாக்கை பயன்படுத்தி நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். மோஸ்ட்லி இங்கே வந்ததுக்கப்புறமாவும் அவன் உள்ளே போய் ஸ்டக் ஆகிடுவான். இந்த இடத்துல இந்த சோஃபாக்குள்ளெல்லாம் மாட்டி ஸ்டக் ஆகிப்பான். ஓகே, ஃபஸ்ட் நம்ம கேட் ஃபுட் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போட்டுடலாம்.
நான் ஏன் ஃபஸ்ட்டு ஹேங்கர் எடுக்கலைன்னா அதை எடுத்துகிட்டு போய் கீழே போட வேண்டியது இருக்கும். கீழே போட்டால் அந்த சவுண்டு கேட்டால் வந்துடுவான். அப்படி நம்ம சவுண்டு போட்டால் வந்துட்டான்னா வீட்டுக்குள்ளே போயிட்டான்னா அந்த ஹேங்கர் எடுக்கிற இடத்துல மாட்டிப்பான். அதனால் நம்மளால் அடுத்து எடுக்க முடியாது. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து கேட் ஃபுட் வெளில போட்டு அடுத்து உடனே ஹேங்கர் எடுத்துட்டேன். அவன் உள்ளே வந்து சோஃபா கிட்ட மாட்டிக்கிட்டான்னா நம்மளால் ஹேங்கரும் எடுக்க முடியாது, கேட் ஃபுட்டையும் எடுக்க முடியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு கேட் ஃபுட் எடுத்து போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம அதை எடுத்துட்டா கூட ஈஸியாக தான் இருக்கும். அதனால் இப்போ வந்து அவன் அங்கே நின்றுட்டுருக்கான் மேலே, அந்த இடத்துக்கு தான் நம்ம போனோம். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஹேங்கர் அங்கேயே போட்டுட்டு இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து கேட் ஃபுட் உள்ளே போட்டுட்டேன். அவன் வேறு அங்கேயே ஸ்டக்காகி நின்றுட்டான். எனக்கு தெரிஞ்சு நம்ம வேறு இடத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, திரும்பி சவுண்டு போட்டு பார்ப்போம். அவன் வந்தானா ஓகே, வரலன்னா நம்ம இந்த இடத்த விட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இவன் வேறு இந்த இடத்துலேருந்து இந்த பக்கம் வந்து நின்றுக்கிட்டான். ஃபுல் ஸ்டக் ஆகிறான் காய்ஸ் இந்த இடத்துல. இதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்சம் கிரியேட்டர்ஸ் பக்கை மட்டும் எடுத்து விடுங்க. இந்த இடத்துல ரொம்ப பக் ஆகுது. அதுவும் வீட்டுக்குள்ளே போயிட்டானா ரொம்ப பக் ஆகிடுது. ரொம்ப நேரம் வரவே மாட்டிக்கிறான். அது ஈஸியாக தான் இருக்குது அந்த பக்கம். ஆனாலும் இந்த மாதிரி மேலே போய் மாட்டிக்கிட்டால் நம்ம எப்படி அடுத்து போகிறதுன்னு தெரில. அதனால் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், சிமெண்ட்ரிக்கு போகலான்ட்டு மேப்பில் சிமெண்ட்ரி கொடுத்துட்டேன். அவன் வந்து எப்படியா இருந்தாலும் இந்த வேன் அவன் தானே ஓட்டுறான். அப்போ அவன் கீழே வந்து தான் ஓட்டிகிட்டு போவான். அப்படி ஓட்டும் போது இந்த பக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு இடத்துக்கு வந்துட்டேன். ஓகே, இந்த இடத்துலையும் வேலை இருக்குது. நம்ம வந்து மொத்தமாக இந்த வேலையை முடிச்சுருவோம். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு தான் இதை பண்ணுவோம். இப்போ சீக்கிரமாகவே பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த கேண்டில் எடுத்துகிட்டு வந்து இந்த ராடோட அப்பா இருக்கார் இல்லையா, அவரோட இதுவுக்கு முன்னாடி வைக்கணும். கலரைக்கு முன்னாடி வச்சா அவன் வந்து பார்த்துட்டு கேண்டில் சேர்த்துவான். இந்த இடத்துல வந்து கேட் ஃபுட் வைக்கணும். நம்ம இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தோம்னா சவுண்டு கேட்டு வந்துடுவான். ஓகே கைஸ், அவன் கேண்டில் ஏற்றிட்டுருக்கான். இந்த பூனை நமக்கு வேணும், பூனை எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம வந்து சினிமாஸுக்கு தான் போக போகிறோம். இந்த கேட்டை மாற்றிக்கிட்டு ஸ்டாப் கிளாக் எடுத்துகிட்டு வரணும். ஒரு மாதிரி பக் ஆகிடுச்சு. அதனால தான் நான் தெரியாதனமாக சர்க்கஸ்க்கு வந்துட்டேன். ஆனால் இப்போ நம்ம போக வேண்டியது சினிமாஸுக்கு தான். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டோன்னா இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். ஏன்னா அது வந்து அவன் ரூம் மாதிரி, அது உள்ளேருந்து தான் வருவான் இங்கே மோஸ்ட்லி. அதனால் அவன் வெயிட் பண்ணோம். இந்த வாட்டி எனக்கு பல்பு தந்துட்டான். சரி, எப்பயுமே நாங்கள் வெயிட் பண்ணுவோம் காய்ஸ் அவன் வர வரைக்கும். ஏன்னா அவன் அது உள்ளேருந்து தான் வருவான். இப்போ பார்த்தா சைட்லேருந்து வந்துட்டான். இவனை இப்போ திசை திருப்பிட்டு நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஓகே, உள்ளே போயிட்டு நம்ம கிளாக் மாற்றுற மாதிரி இருக்கும். ஐயோ, நம்ம பார்த்துட்டான். அப்படி பார்த்துட்டான்னா நம்ம உள்ளே போய் ஸ்டக் ஆகிட்டுருக்க டைமில் வந்து நம்மளை பின்னாடிலேருந்து பிடிச்சிருவான். கொஞ்சம் வெயிட் பண்ணி எதாக இருந்தாலும் பண்ணணும். அவசரம் கொடுக்க மாதிரி ஏனோ தானும் பண்ணிடவே கூடாது. அப்புறம் இந்த கேமுக்கே ஆப் வைக்கிற மாதிரி ஆகிடும். இவ்வளோ நேரம் விளையாண்டதுக்கு ஒரு இதுவே இல்லாத. ஓகே கைஸ், அவனை இப்படி திசை திருப்பி விட்டு நான் உள்ளே வந்துட்டேன். அவன் நம்ம இப்படி போகிறத பார்த்துட்டானாவே நம்ம க்ளோஸ் ஆகிடும். ஓகே, இந்த அலாரம் கிளாக்கை வந்து எடுத்தாச்சு. நம்ம வந்து இந்த கேட் எடுத்துகிட்டு போய் உண்மையான கேட் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு நம்ம இந்த கேட் மாதிரி இருக்க ஒரு அலாரம் கிளாக்கை தூக்கிட்டு வந்துருக்கோம். ஏன் அதை வச்சாதான் ஓகேவான்லாம் எனக்கு தெரில. ஓகே, அடுத்து நம்ம வந்து சர்க்கஸுக்கு தான் போகிறோம். ஏன்னா அந்த ஹேங்கர் மாட்டிட்டு சர்க்கஸ் கூடாரத்துக்குள்ளே குதிக்கணும். ஓகே, இப்போ நம்ம எப்பயும் போல் இந்த இடத்துல வந்து வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு. நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம அங்கே தூக்கி போட்ட ஹேங்கர் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வந்து த்ரெட்டு ஒரு ஒயர் மாதிரி இருக்கும். நமக்கு இந்த ஆலன் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படும். அதனால் நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு வச்சிட்டேன். இப்போயாவது ஸ்டக் ஆகாத இருக்கானான்னு தெரில, பார்த்துட்டு மேலே ஏறிடலாம். திரும்பி ஸ்டக்காக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். எனக்கு தெரிஞ்சு அவன் வீட்டுக்குள்ளே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி அவன் இந்த வீட்டுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருப்பான். கொஞ்சம் பார்த்து போக வேண்டியதே இருக்கும். ஓகே, நம்ம போகலாம். ஓகே, மேலே ஏறிடலாம்.
சீக்கிரம் இது வேறு மேலே பார்த்துட்டு போகணும் போல். ஓகே, இந்த கேபிளில் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஓட்டை இருக்க இடத்துல குதிக்கணும். அப்போ தான் கரெக்டாக நம்ம விழுந்து நம்ம வெயிட்டால் அந்த கூடாரம் வந்து கிழியும். டென்ட்டு மாதிரி இருக்குல்ல, அது கிழியுமா. ஓகே, இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி இந்த கேட் வழியாக போனோம். அப்படி போனோன்னா அங்கே ஒரு கேன் மாதிரி ஃபியூயல் மாதிரி ஏதோ சம்திங் இருக்கும். சிலிண்டராம்மா, கேஸ் சிலிண்டராம்மா, அது வெடிக்குமா. ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு போகலாம். இங்கே எப்படின்னா உள்ளேருந்து லாக் இருக்கும் பார்த்திங்கன்னா, அதனால் நம்மளால் உள்ளே வர முடியாது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆலன் ரென்ச் எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த ஸ்மால் கேஸ் சிலிண்டரை வந்து எடுக்கணும். வேறு பார்த்துட்டான்னா தலையை ஆட்டிக்கிட்டே வரான் பாருங்க. அப்படி என்ன தான் வச்சுருப்பானோ அந்த தலையில், அவன் கழுத்து வலிக்காது போல், சுளுக்காது போல். ஓகே, நம்ம அந்த பக்கம் சுற்ற விட்டு இந்த பக்கம் வந்துட்டோம். எந்த தில்லில் வந்தேன்னு தான் தெரில கைஸ். ஏன்னா அவன் எதிர்க்க வந்துடுவான். இந்த இடத்துல நம்ம சவுண்டு போட்டோன்னா இந்த ஸ்க்ரூவில் எடுக்கணும். எதிர்க்க நிறைய வாட்டி வந்திருக்கான், ஆனாலும் எந்த தைரியத்தில் நான் கீழே வந்தேன்னு தான் எனக்கு தெரில. ஓகே, எப்படியோ வந்து எடுத்துட்டோம். கொஞ்சம் பார்த்துட்டு பொறுமையாகவே போவோம். கரெக்டாக வரான் பாருங்க கைஸ். நல்ல வேலை எதிர்க்கல வராத இருந்தால் சரி தான். ஏன்னா அந்த ஒன் வேல வந்துட்டானா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ரிட்டர்ன் வந்து நம்ம எப்படி கீழே வந்தோமோ அதே வழியிலையும் போக முடியாது. ஓகே, இப்போ நம்ம வந்து சிமெண்ட்ரிக்கு தான் போக வேண்டியது இருக்குது. மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். ஓகே, வேறு வண்டியை ஓட்டுறதே சரி கிடையாது, டிரைவரே சரி கிடையாது. நீ தாண்டா டிரைவர், உன்னை தாண்டா ஓட்ட சொல்லணும். இவன் எப்படி தான் இத்தனை வருஷம் ஐஸ்கிரீம் வண்டி ஓட்டி பொழைச்சானோ. ஓகே, இப்போயே ஒரு கட்சீன் வருது. தி ஏப்ரல் 1954 அப்படின்னு வருது. அவன் என்ன கேட்குறான்னா, ஏன் நீ அழுவுற அப்படின்னு கேட்குறான். எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறான். இது உண்மையா, நீயும் நானும் ஒன்றா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பெரிய ராடம், ஆமாம் அது உண்மைதான், நான் உன்னை இங்கே குட்டியாக உக்காண்ட்டு இருந்ததை பார்த்தேன், அதனால் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நீ ஒன்றுத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், நீ படுற அசிங்கம், இந்த பசங்கள்லாம் உன்னை கிண்டல் பண்ணுறாங்க, அதுக்கெலாம் வந்து ஒரு நல்ல பதிலடி கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து அவனுக்கு அந்த சவுண்டு வேறு கேட்குது, இவனுங்க எல்லாம் கலாய்க்கிறது. அதனால் ஐ ஹேட் தெம் அப்படின்னு அவன் கத்துறான். நோ பொறுமையாக இரு, நமக்கான டைம் வரும், நம்ம அப்போ ஹார்ட் ஒர்க் போட்டு நிறைய மணி சேர்த்து வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூலை விட்டு வெளில போ, அப்போ தான் நீ நல்லவனாக மாறுவ, நீ நல்லா இருப்ப அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு இவன் சொல்கிறான், நான் எங்கள் அப்பா கிட்டே கேட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறான். இல்லை, உங்கள் அப்பா இதெல்லாம் பண்ண மாட்டார், உனக்கு தெரியாத ஒரு உண்மை இருக்குது, இது அப்புறம்தான் உனக்கு தெரியும், நீ வந்து ஒரு ஐஸ்கிரீம் செய்கிறவனா ஆகுவ, கேட்டுக்கோ, இதுதான் என் வார்த்தை, அதுக்கப்புறம் நம்ம எல்லார் மேலேயும் ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறான் கைஸ். அவ்வளோதான். இதில் வந்து அவனுக்கு மனம் கஷ்டமாயிடுது. உங்கள் அம்மா கிட்டேருந்து ஒரு லெட்டர் வரும், அந்த லெட்டரை பாரு, ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காத அப்படின்ட்டு என்னென்னவோ கெட்ட மேனர்லாம் சொல்லி தந்துட்டுருக்கான். ஓகே, நம்மளும் சிமெண்ட்ரிக்கு வந்துட்டோம், நமக்கே அவங்க வேலைலாம் தேவை கிடையாது. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, அவன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு இந்த சிலிண்டர் எடுத்துகிட்டு போயிட்டு செட் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும். ஓகே, நம்ம இப்படி சுற்றிட்டு போகலாம். இதில் எப்படின்னா கிராணி மாதிரிலாம் கிடையாது, கிராணினா குனிஞ்சு வராது, ஏன்னா அது கேள்வி. ஆனால் இவன் வந்து தாராளமாக குனிஞ்சு வருவான். அதே மாதிரியே ஈவினிங் குனிஞ்சு ஜாலியாக வரும். ஓகே, வெயிட் பண்ணுவோம், பார்த்துட்டு வந்துட போகிறான். ஓகே, வெயிட் பண்ணுவோம் கைஸ், வெயிட் பண்ணியே போவோம். போயிட்டானா, அவன் வந்து கதவு மூடிட்டு முன்னாடி போயிடுவான். ஓகே, மூடிட்டு போயிட்டான். நம்ம வந்து இந்த காலமில் வைக்கணும். வந்துருக்கு எது போகிறோம். ஐயோ, பார்த்துட்டான் கைஸ். ஓடு 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 ஓடு, அச்சுமிட்டு ஓடு, பயமின்றி ஓடு. இவனை இந்த பக்கம் தசை திருப்பிட்டு நம்ம வேன் உள்ளே போயிட்டு அடுத்த பொருள் எடுத்துகிட்டு வரலாம். அடுத்து என்ன எடுக்கணும்? ஓகே, இந்த கிளாக் எடுக்கணும். எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம்.
ஓகே, அடுத்து நமக்கு மேட்ச் பாக்ஸ் தேவைப்படுது. ஓகே, இங்கே தான் இருக்குது, எடுத்தாச்சு. வந்துட போகிறான் எதிர்க்க, கொஞ்சம் பொறுமையாகவே பார்ப்போம். இல்லை கைஸ், மேட்ச் பாக்ஸ் வச்சுட்டு கிளிக் பண்ணி விட்டுடலாம். அது வெடிஞ்சிரும். அது வெடிஞ்சிருச்சுன்னா அந்த வால் வந்து ஃபுல்லாக உடஞ்சிரும். அப்புறம் அந்த வால் உள்ளே போகணுன்னா இந்த லாக்கர்ஸ் மாதிரி இருக்கும், அதோட நாப்பு தான் இது. இதை எடுத்துகிட்டு போய் செட் பண்ணி அந்த இடத்துல ஓப்பன் பண்ணணும். ஓகே, இவன் வேறு எங்கே போனான்னு தெரில, எதிர்க்க கேது வந்துட போகிறான். அதுக்கே கொஞ்சம் பயப்பட வேண்டியதாக இருக்குது. இது ரொம்ப சின்ன இடம், அதே மாதிரி சுற்றி சுற்றி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, அவன் இங்கே தான் நின்றுருக்கான். ஓகே, அவன் அந்த பக்கம் போயிட்டாங்க ஐஸ். நம்ம இது உள்ளே ஏறிடலாம். ஏறிட்டு இங்கே வந்து குனிஞ்சிக்கலாம். இந்த டோருக்கு தான் நாப்பு நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த லிட்டை ஓப்பன் பண்ணோன்னா கேஜ் கீ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேஜ் கீ எடுத்துட்டோம். இந்த கேஜ் கீக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டது. இப்போ பாருங்கள், கட்சியில் ஒரு கட்சின்னு வரும் பாருங்களேன், அது உங்களுக்கு காண்டாகும். யாரா சாமி நீங்கள், இதுக்காடா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், அந்த கதையாக இருக்கும். நம்ம வேறு வேனில் சவுண்டு போட்டு வந்துட்டோம். அதனால் அவன் வந்து வேனில் போயிடுவான். நம்ம கரெக்டாக எதிர்க்க போனோம்னா அடித்து காலி பண்ணுறான். இந்த இடத்துல சவுண்டு போட்டாச்சு. ஓகே, அவன் இந்த பக்கம் வந்துட்டானா, ஐயோ அந்த பக்கம் வந்துட்டான். இன்னும் அதனால தான் நான் இந்த பக்கமும் இல்லாத அந்த பக்கமும் இல்லாத நின்றுட்டு இருந்தேன். ஓகே, இப்போ வந்து நம்ம நெய்பர்ஹுட்டுக்கு தான் போக வேண்டியது இருக்குது. இன்னும் எனிமி க்ளோஸில் இருக்கானா, எங்கடா இருக்கான் அவன், எங்கேயோ இருக்கான், நான் எங்கேயோ இருக்கேன்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. ஐயோ, இப்போ வேறு வேனுக்கு வேறு போக முடியாதுன்னு நினைக்கிறேன், தெரில கைஸ். டக்குன்னு ஏறி டக்குன்னு போயிடலாம், சிலுக்குன்னு போயிடலாம் கைஸ். ஓகே, நம்ம நெய்பர்ஹுட்டுக்கு போயிட்டோம். இப்போ வந்து கட்சின்னு வரும் பாருங்கள், நம்ம அவங்க அண்ணனை காப்பாற்றுன மாதிரி இதையும் காப்பாற்றுறோம். ஓகே, நான் ஜம்ப் பண்ணிட்டேன். அந்த பொண்ணு, இல்லை என்னால் முடியாது, நான் ஜம்ப் பண்ண மாட்டேன், ஜம்ப் பண்ணால் எனக்கு அடிப்படும், அதனால் ஜம்ப் பண்ண மாட்டேன், அதுவும் ஓடுற வண்டியிலன்னு ஜம்ப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு கத்தினே போகுது. அந்த வேனும் சர்க்கஸ் வழியாக வருது. இந்த பையனை பார்க்குறான் மைக்கும். டே சார்லி, அது உன் சிஸ்டர் லிஸ்ஸில், அதை போய் பாரு அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஆமாம், அது என் தங்கச்சி தான். அவனும் இவன் பார்த்துட்ருக்கான், இவன் பின்னாடியே போகிறான். லிஸ்ஸு அப்படின்ட்டு இந்த பர்ஃப்யூம் பாட்டிலை தூக்கி போடுறான். இதில் என்ன எழுதியிருக்குன்னா, லிசா, உன்னை பார்த்த நாள்லேருந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்ட்டு இந்த பையன் கேட்டிருக்கான். இதெல்லாம் எதிர்காலத்தில் உட்பட போதாக தெரில. அவ்வளோதான் கைஸ், இந்த கேம் பிளேவை நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஷேர் பண்ணிக்கோங்க. டாட்டா, see you, bye bye, take care.